வணக்கம். ஐஎம் டாக்டர் கண்ணாதேவி. இதில் வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. வெளியே தெரிஞ்சால் நமக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லதில்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா? அது வந்துட்டு அதனால வந்துட்டு என்ன நடக்குது தெரியுங்களா? யார் வந்துட்டு வந்து ஒரு பேடாக வந்துட்டு இருக்காங்களோ அவங்களால அந்த நல்ல மனிதர்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. சரி, இது காலம் முழுக்க இது இது வந்துட்டு நடந்துட்டுருக்கு. குழந்தைகளும் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க. ஓகேங்களா? என்ன இந்த நிலைமை வந்து மாறணும். நம்ம இவங்களோடையே நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து போராடிட்டே இருந்தால் எப்போங்க வந்து நம்ம வந்து வேலையை நம்ம வந்து நமக்கான வேலைகளை நம்ம வந்து எப்போ தான் பார்க்க முடியும்? நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு அமைதி அதெல்லாம் வேணுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம நாமளாவே இருக்க முடியும். இல்லைங்களா? அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறது, இனி வரும் காலங்கள்லையாவது நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணால் இது என்ன நடக்கும் தெரியுங்களா? யார் மேலே தவறுக்கோ அவங்க வந்து பயப்படுவாங்க, தவறு செய்ய மாட்டாங்க. புரியுங்களா? இதுதாங்க நடக்கும். இதுதாங்க உண்மை. அதனால தான் நான் வந்துட்டு தவறு மற்றவங்க அவங்க தவறு செய்யறதுக்கு நம்ம தாங்க காரணம். வெளியே நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற வெளியே வந்து நம்ம வந்துட்டு துணிஞ்சு வந்து இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். குடும்ப மானம் போயிடும். அதெல்லாம் கிடையாது சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு இனியும் இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு இந்த வேலைக்கு ஆகாத விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சரிங்களா? இதனால் வந்துட்டு குழந்தைங்க வந்து சஃபர் ஆகிறாங்க. இனி வரும் காலங்களாவது இந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிட்டு நமக்கான வேலைகளில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறது. நன்றி.